அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். இன்று நாம் சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் இதுவரை துலாம் ராசியில் இருந்தவர் விருச்சிக ராசிக்கு 27ஆம் தேதி நவம்பர் 27ஆம் தேதி அவர் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். அப்படி செல்லும் போது ஒவ்வொரு ராசியினுடைய சாதக பாதக பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசினருக்கு நவம்பர் 27ஆம் தேதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதாவது மிதுன ராசினருக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். 6ஆம் இடம் என்பது நமக்கு நோய் ஸ்தானம். 6ஆம் இடம் என்பது நோய் ஸ்தானம், எதிரி ஸ்தானம், கரண் ஸ்தானம் என்போம். ஏற்கனவே மிதுன ராசியினருக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் உள்ளனர். அந்த இரு கிரகங்களுடன் சுக்கிர பகவானும் இணைகிறார். உடலில் நோய் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்தல் வேண்டும். பிரயாணங்களின் போது தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். பிரயாணங்களின் போது தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரிடமும் பேசும்போது கவனமாக பேசுங்கள். ஏனென்றால் 6ஆம் இடம் பகை ஸ்தானம், நோய் ஸ்தானம் என்போம். பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வரலாம். கவனம் தேவை. நல்ல மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்றுக் கொண்டால் நோய் குணமாகும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கலைத்துறை அன்பர்களுக்கு சற்று வருமானம் குறையும். ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு சற்று வருமானம் குறையும். வெளிநாடு செல்ல நினைக்கும் நண்பர்கள் சற்று காலத்திற்கு பொறுமையாக இருத்தல் நல்லது. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு அகலக்கால் வைக்க வேண்டாம். அதிக முதலீடுகள் செய்தல் வேண்டாம். அவற்றில் கவனமாக இருங்கள். அரசியல் துறை சம்பந்தப்பட்டவர்கள் கவனமாக இருங்கள். அரசியல் துறையில் தற்சமயம் தங்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படும். தங்களை பற்றி இல்லாதும் பொல்லாதும் சொல்லி கட்சி தலைவரிடம் தங்களுடைய பெயரை கெடுக்க முயற்சி செய்வர். மக்களிடையே செல்வாக்கு குறையும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தடங்கலாகலாம். ஆக அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன் சாதகமாக இல்லை. வருமான குறைவு. கடன் வாங்குதல் கூடாது. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்குதல் தாங்க கூடாது. அடுத்து இந்த நேரத்தில் சுக்கிர பேச்சியின் போது தன குடும்ப ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் சற்று ஆறுதல். ஒரு கிரகம் பாதிப்பு என்றால் மற்றொரு கிரகத்தினால் அனுசரணை உண்டு. சற்று வருமானம் குருவினால் தங்களுக்கு பெருகும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கலாம். திருமண தடை அகலும். பெண்களுக்கு இதுவரை தடங்கலான வரன்கள் அமையலாம். மனதிற்கு பிடித்த வரன் அமையும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. வாகன கடன். பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்கலாம். வாகனம் வாங்குவதற்கான பண வரவுகள் கிடைக்கும். லோன் கிடைக்கலாம். ஆக சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தபடி தாங்கள் செயல்படுதல் வேண்டும். ஆக மொத்தம் மிதுன ராசினருக்கு சுக்கிர பகவானால் நன்மைகள் கிடையாது. ஏற்கனவே அவர் 5ஆம் இடத்திலிருந்து தங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை கொடுத்தார். தற்சமயம் 6ஆம் இடமாகிய பகை நோய் ஸ்தானம் எதிரி ஸ்தானத்திற்கு வருவதால் நன்மைகள் குறையும். அரசியல் துறை அன்பர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். யாரிடமும் பேசும்போது கவனமாக பேசுங்கள். வீட்டு விஷயங்கள் ரகசியங்களையோ தொழில்துறை ரகசியங்களையோ
பிறரிடம் சொல்லுதல் வேண்டாம். முறைப்படி மிதுன ராசினருக்கு 12ஆம் இடத்துக்கு உரியவர் சுக்கிரன், 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் உரியவர். ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருந்தால் தாங்கள் மறவாமல் கோவிலுக்கு சென்றால் பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். சிவன் கோயிலாக இருந்தால் நவகிரகத்தில் சுக்கிரனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.